வருபவர்கள் என்ற வரிசையிலே முதலாவதாக திரு அரிமா வி மாரியப்பன் அவர்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தேவர் பேரவையினுடைய ஒரு தூண் என்று கூட சொல்லலாம். அந்த காலத்திலே தமிழ்நாடு தேவர் பேரவையிலிருந்து தொடர்ந்து என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து இணைந்து அதற்கு பின்னாலே என்னோடு இணைந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அந்த சாதனைகள் எல்லாம் ஒரு சில மணித்துறையில் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் சொல்ற சௌகரியமா இருக்கும். தயவுசெய்து மேடைக்கு பின்னால் இருக்கிறவர்களும் மேடைக்கு முன்பாக இருக்கிறவர்களும் அமைதியாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மண்டபம் கட்டுவதற்கு ஒரு முடிவெடுத்து அந்த முடிவுக்கு இணங்க நிதி ஆதாரத்தை பெருக்கும் வகையிலும் ஒரே நிமிஷங்க எல்லாரும் அமைதியாக இருந்து பேசுவேன், இல்லாட்டி நானும் நின்றுட்டே இருப்பேன். அப்புறம் நிகழ்ச்சி முடிவதற்கு 5,000 பேர் வருத்தப்படக்கூடாது. யாரும் அமைதியாக இருந்தாதான் நம்ம அவங்க செய்த சேவைகளை சொல்லும் பொழுது பாராட்டுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நாமளும் அதை சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு சொல்ல முடியும்ன்றதை சொல்லிக் கொள்கின்றேன். அப்படி என்னோடு இணைந்து இந்த 25 ஆண்டுகளாக இணைந்தில்லை. இப்போ என்ன ரிட்டையர் ஆகிட்டாரான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்படி கிடையாது. அவரை உயர்மட்ட குழுவிலே அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கின்றோம். 25 ஆண்டுகளாக தொடர்ந்து தேவர் பேரவை என்ற ஒன்று அமைப்பை ஆரம்பிக்கும் பொழுது சற்று அமைதி காக்கவும் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமைதியாக இருந்ததை கவனிக்க அன்போடு வேண்டிக் கொள்ளப்படுகிறது. இப்போது தேவர் பேரவை என்ற ஒரு அமைப்பு எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து அதை பதிவு செய்து பதிவு பெற்ற ஒரு அமைப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்தோம். அதுபோல பசுமன் தேவர் கல்வி அறக்கட்டளையும் அப்படித்தான் ஒரு பதிவு பெற்ற அமைப்பாக பதிவு செய்த ஒரு ரிஜிஸ்டர்ட் பாடியாக செயல்படணும்னு நினைச்சோம். அதற்கு முக்கிய மூல காரணம் அவர் தான். என்ன சுடர் என்ற ஒரு பத்திரிகை இவ்வளவு காலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அரசு ஆவணங்கள் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் அல்ல அரசு துறையிலே செய்ய வேண்டிய வேலைகளாகட்டும் கணக்கு வழக்குகளாகட்டும் கணக்கு வழக்கில் ரொம்ப தராக இருப்பார்கள். அவ்வளவு சுட்ட யாருமே இருக்க முடியாது. அப்படி ஒரு நேரம் சுட்டா இருந்து நம்ம பேரவையில் ஒவ்வொருத்தர் கணக்கு வழக்கு கொடுக்கறதுக்கு லேட்டான கோவிச்சுக்காரு. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரமாட்டேங்கிறாங்க, எப்படிங்க கணக்கு பிடிக்கிறது? அப்படி ஒரு நியாயமானவர், நியாயமா செயல்படக்கூடியவர். அந்த அளவுக்கு நம்ம தேவர் பேரவைக்கு இந்த மாதிரி எல்லாரும் கிடைத்ததுனால்தான் இந்த தேவர் பேரவை இப்படி ஒரு பீடு நடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த அளவிலே ஐயமில்லை. எந்த ஒரு நிகழ்வாகட்டும் இதுவரை பொதுச் செயலாளராக இருந்து அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். எந்த ஒரு பணியும் அதை சொல்லிட்டோம்னா உடனடியாக செய்து கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பார். அவர் சொந்த வேலையை கூட அப்புறம் தான் வச்சுக்குவார், என்ன முக்கியமான வேலைகள் இருந்தால் கூட. அப்படி ஒரு மாபெரும் மனிதர். அவருக்கு இப்போ நம்ம ஒரு நினைவு பரிசு வழங்கணும். சால்வை அளித்து உங்கள் முன்னாலே கௌரவப்படுத்துகிறேன். அவர்கள் நீங்கள் அனைவரும் அவரை அன்போடு மேடைக்கு முன்பாக அழைக்கின்றேன். திரு மாரியப்பன் அவர்கள் முன்னாலே வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவரை அறியாதவர்கள் இருக்க முடியாது. எந்த ஒரு நிகழ்ச்சியும் பர்ஃபெக்டா செயல்படுவார். கையெழுத்து போவதும் கரகோஷம் எழுப்பி அவரை வாழ்த்தினார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக திரு ஆசிரியர் சரவணன் அவர்களை பற்றி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எனக்கு கூட ஒரு விதத்தில் ஒரு கோரிக்கை சொல்லலாம். நிறைய விஷயங்களை அவரோட கலந்துக்குவேன்.
இப்படி செயல்படலாமா அப்படி செயல்படலாமா அப்படின்றத கேட்டு தான் தெரிய செய்வேன். அவரும் என்னோட நிறைய விஷயங்களை கலந்து ஆலோசிப்பார். ஆசிரியர் சங்கத்திலே அவர் தலைவராக நீண்ட நெடுங்காலமாக ரிட்டையர்ட் ஆகி கூட அந்த பணியில் இருந்தார். அப்ப நம்ம தேவர் பேரவைக்கு வரும்பொழுது அவர் ரொம்ப மறுப்பு தெரிவிக்கும் அளவில் இருந்தார். நான் இது ஒரு சங்கத்தில் இருக்குங்க, அதில் இருக்குங்க, எதில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வரணும்னு ரொம்ப வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்தேன். வற்புறுத்தி கொடுத்து இன்னைக்கு உடையாம்பலவன் அவர் பிறந்த ஊர் சௌரியவாடத்தில் இருந்தாலும் கூட அவர் அப்படி ஒரு இன்னைக்கு காலையில் நேரத்திலே ஃபோன் பண்ணிடுவார். பேப்பரில் செய்தி வந்துருச்சுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, நேற்று நைட்டு என்னோட வரைக்கும் இது வரைக்கும் இருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்துட்டு, அதுபோல் ஒரு இனச்சுடர் என்ற ஒரு பத்திரிகை உங்கள் கையில் எல்லாம் இருக்கும். அது எல்லாம் இவ்வளவு காலம் ஒரு மாதம் கூட விட்டு போகாமல் ஒரு தொழில் இல்லாமல் அதை அந்த உரிய நேரத்தில் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 29ஆம் தேதி போஸ்ட் ஆஃபீஸ் போயிடணும் பத்திரிகை. அப்படி போனால் தான் நம்மளுக்கு அந்த சலுகைகளோடு அதை அனுப்ப முடியும். அது ஒரு மாதம் கூட தாமதம் இல்லாமல் கட்டுரைகளை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் இணைச்சு அதில் ஒரு சின்ன பர்ஃபெக்ஷன் ஒன்றுமே ஒரு சின்ன விஷயங்களோட நம்ம இங்கே பின்னால் வச்சுருக்க போர்டு உங்களுக்கு தெரியும். இந்த போர்டில் நம்மளுக்கு இப்போ தேவர் கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஜிஸ்டர் பாடின்னு ஏற்கனவே சொன்னேன். பசுமன் தேவர் கல்வி அறக்கட்டளை கோவை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரிஜிஸ்டர் பாடி. அதில் கோவைன்றதை பிரிண்ட் பண்ணாம விட்டான் அந்த பையன். நான் பார்த்தேன் எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ ஏன் அதை போட்டு இது பண்ணுறதுன்னு நானும் எனக்கு சொன்னாரு, சரி விடுங்க நீ என்ன பண்ணுறது பரவாயில்ல அப்படின்னு. வீட்டுக்கு போய் ஒரு மனசு கேட்கல, அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அதில் பாருங்க கோவைன்னு ஒரு பேட்ச் ஒன்று கீழே ஒட்டியிருக்கு, அறக்கட்டளை கீழே கோவைன்னு அப்படி எழுதி ஒட்டியிருக்கு. அது முடியாதுட்ட அது ஒட்டியே ஆகணும்னு அவனை பிடிச்சி பேசி நைட்டு கொண்டு அதை கொண்டு ஒட்டிட்டு போயிட்டான். அந்த இனச்சுடர் பத்திரிகையில் ஒரு சின்ன மிஸ்டேக் பிள்ளைகள் கூட வராத அளவுக்கு, அதுபோல் இப்போ இந்த அழைப்புகள் ரெடி ஆகிறதாகட்டும், மேட்ரு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அவருடைய கண்காணிப்பில் தான் இது அத்தனையுமே வெளியே வரும். அப்போ சிறிது அவர் இந்த ஒரு விஷயத்துக்காக ஓய்வு எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. மாநாடு நடக்கும்போது கல்வி விழாலாம் நீங்கள் அவரை கவனிச்சிருப்பீங்க, மேடையிலே உட்கார மாட்டார், ஓடிட்டே இருப்பார். இந்த பக்கம் வருவார் பேசுவார், அந்த பக்கம் போவார் பேசுவார். அப்படி ஒரு சுறுசுறுப்பாக இயங்கி நம்ம பேரவைக்கு வலு சேர்த்து கொண்டிருப்பவர். நம்ம பேரவையினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு முக்கியமான மூல காரணம். உடையாம்பாளையம் தேவர் பேரவைகளை ஒரு கட்டத்தில் உடையாம்பாளையத்திலே நம்ம பேரூரில் தேவர் திருமண மண்டபம் கட்டலாமைக்கு முடிவு எடுத்து அந்த ஊருக்குள்ள போகும்போது என்னை விட மறுத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னால் இருந்த தேவர் பேரவையில் யாரும் வந்தாங்க, ஒன்றுமே செய்யல, நீங்க மட்டும் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ரொம்ப சலிப்பா சொன்ன ஊர். அப்படி இருந்த ஊர் இன்னைக்கு மாறி தேவர் பேரவையில் என்ன நம்ம ஆணை எடுக்கிறோமோ அதில் முதல் கட்டமாக அவர்கள் தான் நிறைவேற்றி வைப்பார். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு எதுவாக இருக்கு. அப்படி ஒரு செயல்பாடுக்கு அந்த தேவர் பேரவை உடையாம்பாளையத்தில் வருவதற்கு நம்மளுடைய உண்மையான எந்த விதமான அப்பளுக்கில்லாத ஒரு பேரவை என்ற ஒரு காரணம் மட்டுமல்ல, நமது அரங்காவலர் திரு சரவணன் ஐயா அவர்களும் தான். அவர் பிறந்த ஊர்ல, நாம் பிறந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு தேவர் பேரவையை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்று வரை அவர்களுக்கு ஆலோசனைகளாக செயல்பட்டு இந்த அளவுக்கு கொடுத்ததற்கு அவருக்கும் அந்த பெருமை சேரும் என்று சொல்லிக் கொள்கிறேன். திரு தங்கல் தர்மராஜ் அவர்களை வேடிக்கை வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. சங்கர் தர்மராஜ் அவர்களை வருக வருக என்று அழைப்பதிலே நாங்கள் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த அளவுக்கு மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நமது அறக்கட்டளையினுடைய செயலாளராக இது வரைக்கும் தொடர்ந்து அறக்கட்டளைக்கு கரெக்டாக மீட்டிங், அந்த எத்தனை 3 மாதத்துக்குள்ள ஒரு மீட்டிங் போடணும்னா அந்த மீட்டிங் கரெக்டாக ஞாபகப்படுத்தி அதை போட்டு அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களை தொழில் தொடர்புகளை அழைத்து வரவழைத்து நம்ம திட்டங்களை செயலாற்றுவதற்கு மிகவும் ஊர்ந்துகோலாக இருந்தவர். அவரை நீங்கள் அனைவரும் அவரை இப்படி நடுவில் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு ஆசிரியர் சரவணன் அவர்களை நடுவில் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் கரவேசம் அவரை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு 76 வயசு ஆச்சுங்க. இன்னும் பாருங்க, இளைஞர் மேல ஓடிட்டு இருக்கிறார். 77 ஆச்சு. ஒரு வயசு கம்மியா சொல்லிட்டேன் நான்.
அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்கும் நிகழ்வு. வாழ்த்துரை வழங்குவதற்கு முன்னாலே ஐயா திரு ராஜாராம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். நேற்று எனக்கு சாயந்தரம் ஃபோனில் கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டு கொஞ்சம் வர்றது சிரமம், சிவராத்திரி அன்றைக்கு ஈசாவில் ரொம்ப நிகழ்வுகளில் தொடர்ந்து இருந்ததுனால என்னால் வர முடியுமான்னு தெரியல. ஆனால் உங்கள் அன்புக்கு நான் ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடுறேன், காலையில் வர முடியுமான்னு பார்க்குறேன்னார். ஆனால் அவருக்கு மனசு அங்கே இருப்பு கொள்ளலை. எப்போவுமே நம்மளுடைய கல்வி விழாவாகட்டும் மற்ற விழாக்களாகட்டும் அவர் பேச ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட எல்லாரும் ஒரு அன்பு வேண்டுகோள் வைப்பாங்க. என்னென்னா பழைய பாட்டுகளில் சிறப்பாக எல்லார் மனதையும் தொடர அளவுக்கு ஒரு பாடி தொடங்குவார். இன்றைக்கி காலையில் வந்தார், எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே புறப்படுறேன் அப்படின்னு. நான் புறப்பட்டுங்களா அப்படின்னாரு. ஏங்க மண்டபம் வரைக்கும் வந்துட்டு போயிருங்க, ஒரு நிமிஷம் உள்ளே வந்துட்டு போயிருங்க. என்ன வந்துட்டார், உள்ளார் அமர்ந்திருந்தார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கேட்டால் சரி நான் அப்படியே விடைபெற்றுக்கிட்டுமா அப்படின்னு. ஒரு 2 நிமிஷங்க உங்களை சீக்கிரம் பேச வச்சு அழிச்சிட்றேன்னு ஒரு 3/4 மணி நேரமாக உட்கார வச்சுருக்கேன் திருப்பி அவர். அப்படி நம்ம மேலே ஒரு ஈடுபாடு அன்பும் பாசமும் கொண்டவர். அவரை உங்களிடையே வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அதற்கிடையிலே நமது சங்கர் தர்மராஜ் அவர்களுக்கு சால்வி அளித்து நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல திரு சிவகுமார் அவர்களுக்கும் சால்வி அளித்து நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அவர்கள் அவரை வரவேற்று அவருக்கு சால்வை அணிவித்து அவரை கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக கிளை நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றார்கள். சபரிபாளையம் கிளை ஒரு திருத்தம். சங்கர் தர்மராஜ் அவர்களுடைய பேராவல் காரணமாக மாவட்ட தேவரபிரவினுடைய உழைப்பை கருதி வருக தருக மகிழ்ச்சியோடு நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 25 ஆண்டுகால வரலாற்றிலே அதாவது அங்கே முன்பே அமர்ந்திருக்கின்றவர்கள் நிர்வாகிகளை பாராட்டி இந்த வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு பரிசு தருவது உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. நன்றி நன்றி நன்றி. கிளையில் அப்படி கூட்டலாம், இது முடிச்சு அப்படி கூட்டலாங்க. ஏன்னா சங்கரங்கள் போயிட்டே இருக்கு, சங்கரங்கள் போயிட்டே இருக்கு. போலீஸ் சங்கடம் தானே கடைசியத்தில் கூப்பிட்டாங்க. கிளை நிர்வாகிகள் போடுங்க, இதையும் கூட்டம்னா நான் பேசுவதை விட நான் பாடுவதை அதிகமாக விரும்புகிறார்கள். அதுக்காக முதல்ல ஒரு பாட்டோடு ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைவருக்கு ஏதாவது ஒன்று பாடணுமில்ல. நம்மெல்லாம் பேசாமல் இருந்தால் தான் கொஞ்ச நாள் தலைவர் கவனமாக இருப்பார். ஏன்னா அவர் மனசு பூரா நம்மளெல்லாம் அமைதிப்படுத்தி
எல்லாத்தையும் நல்லா கேட்க வைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகளும் நமக்காக, மலர்கள் மலர்வதும் நமக்காக, நம்மை வாழ வைத்தார் நமக்காக. உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகளும் நமக்காக, மலர்கள் மலர்வதும் நமக்காக. சுந்தரம் நம்மளை வாழ வைத்தார் நமக்காக, உலகம் பிறந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கு தோற்றுக்கும் இதுக்கு சமம் இல்லை. ஆனால் அந்த கடைசி நாள்லாம் எப்பொழுதும் பாடினா எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. அந்த லைனை முதலே நான் பாடிடுறேன். கண்ணின் மணி போல மழியில் நிழல் போல கலந்து பிறந்தோமடா நன்னு சாரிங்க கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, நம் உறவை பிரிக்க முடியாதடா. அந்த மாதிரி இந்த தேவர் பேரவையில் இருக்க உறவுகள் அவ்வளவு புனிதமானவை, வேரூன்றியவை. அதை யாருனாலும் பிரிக்க முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஆகவே நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு பேரவையை கட்டி காக்கிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வீட்டில் 4 குழந்தைங்க இருந்தாலே அவங்கள போய் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு அவங்களெல்லாம் ஒரு சேர்த்து வச்சு கட்டி காக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. அந்த மாதிரி இந்த பேரவை, அதுவும் நம்ம தேவர் பேரவைன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருந்தேன். சென்னையில் இருந்தேன், மன்னார்குடியில் இருந்தேன். அங்கெல்லாம் இந்த அறக்கட்டளைகளை நடத்துவதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அது எல்லாமே எப்படியோ ஓட்டி கீட்டி அப்படியே தான் போயிட்டுருக்குது, ஏதோ கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல். அந்த மாதிரி இதை நம்ம உறவுகள்லாம் பிரிஞ்சிடாமல் அப்படியே கூடவே இருந்து நல்லபடியாக இதுவரை நடத்தி கொண்டு வந்த மாதிரி இன்னும் பல காலம் இது நடப்பதற்கு இந்த இளைய தலைமுறைகள் ஒரு உறுதி அளித்து நம்ம தலைவருக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து நம் நடத்தி தருவோம் என்பதை நீங்கள் எல்லாம் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நான் இன்று ஆக்சுவலாக சிறந்த உடம்பு சுகவீனம் இல்லாமல் இருந்தேன். இருந்தாலும் அது என்னமோ இந்த தேவர் பேரையில் ஏதோ ஒரு விழான்னா அது தானாக எங்கிருந்தோ உள்ளுக்குள்ளே எல்லாம் சரியாக போயிடுது. காலையில் இன்றைக்கி என்ன ஆகிட்டாலும் எவ்வளோ சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு எப்படியாவது ரெடியாகி ஒடியாந்துடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே வந்தோன்னே காய்ச்சலும் தெரியல, ஒன்றும் தெரியல. எப்படியாவது அதெல்லாம் சரியாயிடுது. நான் போகும்போது தான் தெரியும் எனக்கு என்ன வருதுன்னு. ஆனால் ஆகவே நான் என்னால் சரியாக பேச முடியல இன்றைக்கி. ஏன்னா நான் தயாரிச்சிட்டும் வரல, நல்ல ஒரு பேச்சை எதையும் நான் தயாரிச்சிட்டும் வரல. நிறைய பாடலெல்லாம் பாடணும்னு நினச்சேன். இன்றைக்கி இருக்கிற இந்த ஆர்வத்தை பார்த்து, இந்த கூட்டத்தை பார்த்து மணி இன்றைக்கி 12 போகுது. ஆகவே நேரத்தை பொருட்டு நான் உங்களிடம் இந்த அன்பான வேணுகோனுக்கு எனக்கு சுந்தர தேவர் அவர்கள் இந்த வாய்ப்பினை அளித்ததற்கும் என்னுடைய மேடையில் அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும், அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் யூஎஸ் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொன்னாராம். அந்த வார்த்தையை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் தேவர் கம்யூனிட்டி அப்படின்ற இங்கே சொல்லி நான் உங்களிடம் வணங்கி விடைபெறுகிறேன். மன்னிக்கவும். கோவை மாவட்டத்தினுடைய கிளை பொறுப்பாளர்கள் ஒரு கிளைக்கு 5 பேர் வீதம் அவர்கள் அதாவது முக்கிய பொறுப்பாளர்களுக்கு மட்டும் கௌரவிக்க இருக்கின்றோம். அவர்களெல்லாம் தயாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர். அழைப்பு கிணங்கி இங்கே வருக. தலைவர் விபி அசோக்குமார் அவர்கள் உடனே வருக. அசோக்குமார் அவர்கள், செயலாளர் அருணாச்சலம் அவர்கள், பொருளாளர் பாலுத்தேவர் அவர்கள், துணைத் தலைவர் கே சுந்தரம் அவர்கள்,
துணைச் செயலாளர் ராமசாமி அவர்கள். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தலைவர் RVS செந்தில்குமார் அவர்கள், செயலாளர் RM தங்கவேல் அவர்கள், பொருளாளர் தாளியன் சோமு அவர்கள். போங்க சால்வி கொடுப்பான். போங்க போங்க, அங்கே ஒருத்தர் கூட்டு நிற்க வச்சுங்க சால்விக்கு. நீங்களே எடுக்கிறது எப்படி எடுப்பீங்க? மலர் மலர் போங்க. இல்லை இருக்கு இருக்கு அங்கே இருக்கு. மாவட்ட பொறுப்புலையும் அடுத்தபடியாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தலைவர் RVS செந்தில்குமார் அவர்கள் கிளையின் தலைவராகவும் இருந்து கொண்டு மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருந்து அவர் பதவியேற்ற பிறகு நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படியே பால் வேரூன்றி வாழையடி வாழையாக இது உயரும் என்ற நம்பிக்கை வந்திருக்கின்றது. அருகிலேயே அந்த அரங்காவலர் RM தங்கவேலும் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்தான் செயலாளர் அவர்கள். அவர்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பொருளாளர் தாளி என் சோமசுந்தரம் அவர்கள், துணைத் தலைவர் RVT ரகுநாதன் அவர்கள், துணைச் செயலாளர் பூசாரி RV ரவிச்சந்திரன் அவர்கள். அடுத்தது குறிச்சியைச் சேர்ந்த தலைவர் ராஜேந்திரன் அவர்கள், சால்வ 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 செயலாளர் பசுபதி அவர்கள், பசுமன் அறக்கட்டளையினுடைய நிர்வாக அரங்காவலர், இன்று ராமநாதபுரம் கிளை எங்களுக்குள் ஆரோக்கியமாக போட்டி போட்டு முதலிடத்துக்குள் வருகின்ற இடத்துக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் பாராட்டுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கோவை மாவட்டத்தை பெறுகிறது. நன்றி நன்றி. அடுத்து குறிச்சி கிளையை சார்ந்தவர்கள் தயாராக இருக்க அன்புடன் வேண்டுகிறேன். வாங்கிட்டீங்கல்ல ஏற்கனவே. நீங்க வாங்கிட்டீங்களா சால்வை? தலைவர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் தாமோதரன் அவர்கள், செயலாளர் கிருஷ்ணன் அவர்கள், பொருளாளர் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து நிக்கிட்டுங்க. அடுத்து யாருன்னா அழகு செந்தில்குமார் அவர்கள், முத்துடையாம்பாளையம் கிளை படிச்சுட்டுமே சூலூர் தலைவர் தாமோதரன் அவர்கள். சரி, அவ்வளோதானே. தலைவர் செயலர் படிச்சுட்டு கொஞ்சம் வரிசையாக படிச்சு சூழல் முடிப்பு. சண்முக சுந்தரம், அழக செந்தில்குமார், முத்துராமலிங்கம். உடையாம்பாளையம் கிளையை சேர்ந்த தலைவர் சிவகுமார், செயலாளர் M சண்முகசுந்தரம், பொருளாளர் A கோவிந்தசாமி, துணைத் தலைவர் R பரமேஸ்வரன், துணைச் செயலாளர் R கதிர்வேலு, C செல்வராஜ் ஆசிரியர் அவர்கள், D ராஜேந்திரன், A சீனிவாசன், K சுப்பிரமணியம், UK பழனிசாமி முக்கிய பொறுப்பாளர்கள் மேடைக்கு வரவும். இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால், அவருக்கு சால்வை அணிவிக்கும் போது சொல்லுகின்றேன்.
பொறுப்பாளர்கள் கௌரிக்கும் வகையில் இது பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி அனைத்து கிளையைச் சேர்ந்த நண்பர்களை கௌரவிக்கும் பொருட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இது ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி என்று மீண்டும் மீண்டும் உழைத்து அந்த கிளையை நன்றாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இதை செய்கின்றோம். அவரவர்கள் வந்து அந்த இதை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். எல்லாருமே பொன்னாடிக்கு வந்து எல்லா இதுவரை அவர்களும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாவட்ட தேவர் பேரவையினுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அடுத்தது ராஜேந்திரன். இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால், சும்மா கூப்பிட்டு கேட்குறாரு வெள்ளூர் இவ்வளோ தானவா? இது நீங்கள் பேரை சொல்ல நின்றுக்கிறேன். சிவகுமார் வேற எங்கே சாதி வச்சிருக்கீங்களா? இன்னொரு ஒரு 10 நிமிஷம் இதாரு மலைநாதன் ஜெகநாதன் அவர்கள் மேடைக்கு வருக. இவர் கேட்ட கொடுத்துருங்க. எந்த ஊருங்க? அவ்வளோதானே. சிங்கநல்லூர். அடுத்தபடியாக சிங்கநல்லூரை சேர்ந்த நண்பர்கள் தயாராக இருக்க அன்புடன் வேண்டப்படுகிறார்கள். தலைவர் என் லிங்கராஜ் அவர்கள், செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள், துணை செயலாளர் தங்கவேல் அவர்கள், சேதுராமன் அவர்கள். நீங்களும் போய் கூட நின்றுக்குங்களா? வெள்ளலூரில் நின்றுக்குங்க. ஃபோட்டோ அவ்வளோதானே. அவ்வளோதான். இவர் சூலூர் சிங்கநல்லூர் சொல்லியாச்சு. 7 கிளை வந்துருச்சு. ஆமாம். மதுரைக்கு நாகராஜ் மட்டும் வந்திருக்கிறார். மதுரை சேர்ந்த நாகராஜ் மதுரை சேர்ந்த நண்பர்கள் வருமாறு. மதுக்கரையைச் சேர்ந்த நாகராஜ் தலைமையிலே வந்துள்ள குழுவினர் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மேடைக்கு வருக. ஒரு சாவி போத்திட்டுருங்க. போடுங்க, நீங்களே போட்டுங்க. அவருக்கு போடுங்க. வேற அவருக்கு போட்டாரு. நீங்கள் சால் வாங்கினீங்களா? கூப்பிட்டேன் நான். கூப்பிட்டேன். யாருங்க? கருவலூரா? கருவலூர் குமரவேல் சொன்னால் போதுமில்லைங்க. ரெண்டாவது நீங்கள் போடுறீங்களா? மதுக்கரையை சேர்ந்த நண்பர்கள் ஆயத்தமாக இருக்கவும். எழுதிட்டு மதுக்கரை வருக. அடுத்தபடியாக ஒரு சிறப்பு செய்தி. திருப்பூர் மாவட்டம் கருவலூரை சேர்ந்த தேவர் மாவட்ட பொறுப்பாளர்கள்
கையில் எடுத்து டிடிபி ஆபரேட்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி சுகந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு இப்போது சுகந்தி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த செல்வம் ஆர் வரதராஜ் அவர்கள் மேடைக்கு வரவும், வள்ளலூரைச் சேர்ந்த கவி நாகராஜ் அவர்கள், பூச்செண்டு பால் அவர்கள் வந்து சால்வை பெற்றுக்கொள்க. பாலசுப்ரமணியம் அவர்கள் மேடைக்கு வருக. பசும்பொன் தங்கவேல் அவர்களை தன்னுடைய பேரிலேயே ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆர் செல்வம் வரதராஜ் அவர்கள் சால்வையை பெற்றுக்கொள்க. வாங்க. மதியழகன் அவர்கள் மேடைக்கு வருக. குறிச்சியைச் சேர்ந்த கனகராஜ் அவர்கள் பேச்சாளர், நம்முடைய விழாக்களில் எல்லாம் வர்ணனையாளர், பார்க்கும்போதெல்லாம் இளைஞரே என்று அழைக்கக்கூடியவர். அவர் திடீரென்று முகம் பார்த்தா அப்படியே யாரும் சொல்லலை குறிச்சியிலிருந்து. அவருக்கு மாலை அணிவிக்க அன்போடு வேண்டுகிறேன். என்னங்க ஏங்க டைம் ஆகிட்டு இனி வரவேற்புரையெல்லாம் இதெல்லாம் இருக்குது. யாரோ இருக்காங்களா சொல்லுங்க, போடலாம். சூலூரை சேர்ந்த முருகன் அன்பு செல்வன் இங்கே மேடைக்கு வரவும்.